சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷால். அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு குறிவைத்திருப்பதாகவும் மறைமுகமா அழைப்பு கொடுக்கறதாகவும் சொல்றாங்க. நாங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் கண்டிப்பா தேவையா? இல்ல, அவங்க பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ரசிகர் பலத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி விஜய்க்கு அந்த மரியாதை கொடுக்கல. அதிமுக தனியாட்சி அமைக்கும்னா கூட்டணி ஆட்சிலாம் யாருக்கிட்டையும் நாங்க காம்ப்ரமைஸுக்கு இறங்க மாட்டோங்கன்னு பேசியிருக்கிறாரு. 20% தான் இருக்குது, அது வேற விஷயம். விஜய்கிட்ட எதுவுமே இல்லையே. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இல்லையா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறனால தானே எந்த அரசியல் கட்சியும் விஜய் கதவை தட்டலையே. ஸோ ஒரு ஆப்ஷனா அன்புமணி, ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயை பயன்படுத்துறாங்கிறத நான் மறுக்க வரல. பட் உள்ள இருந்து பேசும்போது தானே விஜய்க்கு பலம் என்னங்கிறத ஓபிஎஸ் சொல்லுவாரு, அன்புமணி சொல்லுவாரு, யார் யாரை சிஎம்மா சொல்லணுங்கிறதெல்லாம் அப்பந்தானே வரும். அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப அமித்ஷா விஜயை பற்றி பேசுறாரு, நயினார் பேசுறாரு, தமிழிசை பேசுறாரு. அதெல்லாம் பார்த்தா அமித்ஷா சொல்லி தான் தமிழிசையும் நயினாரும் பேசியிருப்பாங்களோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு வருது. அவங்க கணக்கு திமுக அணி 47% பலத்தில் இருக்குது. தேமுதிகவும் சேர்ந்தா 50% பலம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ 50% பலம் உள்ள ஒரு அணியை எதிர்கொள்றதுக்கு நமக்கு நிரூபித்த கட்சிகள் வேணும். நிரூபித்த கட்சிகள் இல்லை. அப்போ நிரூபிக்காத விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டை கொண்டு வந்துட்டாருன்னா, நியூ ஓட்டர்ஸை கொண்டு வந்துட்டாருன்னா அது லாபம் தானே. ஒரு அடையாள அரசியலுக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்து சேர்த்துக்கலான்னு நினைக்கிறாரு. அது நினைக்கிறதுக்கு காரணம், விஜய் அரசியல் சீமான் மாதிரி சீஃப் மினிஸ்டர் சேருக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருக்கும், நான் ஆட்சியை பிடிக்க தான் வந்திருக்கேன், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம்னு சீமான் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடு விஜய் கிட்ட இல்லை. ஏன் சீமான் பேர சேர்க்கல? சேர்த்தா உடனே அமித்ஷாவை அவர் கடுமையாக அடிச்சிருவார். ஏற்கனவே அந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டர்லே தோல்வி, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், தீவிரவாதிகளை நம்ம பிடிக்கலன்னு அடிச்சிட்டாரு. மகாராஷ்டிரா மேட்டரில் ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடின்னு அடிச்சிட்டாரு. ஸோ அவரை கூப்பிட்டா எதிர்த்தாக்குதல் கடுமையாக இருக்கும். இன்னும் வேற இந்த மாநாட்டில் கூட பாஜகலாம் தமிழ்நாட்டில் அசம்பிளியில் ஒரு கட்சியா அதை போய் எதிரி மாதிரி ஸ்டாலின் காட்டுறாருன்னு அப்படி ஒரு வியூ அவர் எடுத்திருக்கிறாரு. அப்போ விஜய் பாஜகவை பூதகரமாக காட்டுறாரு, பெருசாக காட்டுறாரு, அச்சப்படக்கூடிய ஒரு கட்சிங்கிற மாதிரி காட்டுறாரு. அது பெரிய மலை, அந்த மலையை நம்ம எதிர்த்து தான் ஆகணும்னு பாஜக பெருசா காட்டுறாரு. சீமான் பாஜகவை மடு மாதிரி காட்டுறாரு. சீமான் மடு மாதிரி காட்டி அவரும் எதுக்கத்தான் செய்யறாரு, தட்டி விட்டுட்டு போறாரு, துணிச்சலா ஹீராய்க்கா போயிட்டு இருக்கிறாரு. இவர் பாஜகவை பெருசா காட்டி எதிர்த்துட்டு இருக்காரு. அப்போ எதிர்ப்பை டைல்யூட் பண்ணிக்கிட்டு பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு அடுத்த இடத்துக்குள்ள சீட்டு வாங்கிட்டு வந்துருவாருன்னு விஜய அமித்ஷா கணக்கு போடுறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதே உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள எதிர்ப்புல, ஸ்டாலினோட அதிகாரத்தின் மூலமா உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துல இருக்கக்கூடாதுங்கிற நெகட்டிவ் எண்ணத்துல, எதிர்மறை சிந்தனையில கட்சி ஆரம்பிச்சதாட்டு ஐபிஎல் எல்லாம் ரிப்போர்ட் அமித்ஷா கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ அப்போ எதிர்மறை சிந்தனையில திமுக எதிர்ப்புங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில பலமா இருக்கிறாரே, உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரொடியூசர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, நம்ம ஒரு நல்ல பெரிய ரேஞ்சில் மார்க்கெட்டில் இருந்தாலும், ரஜினிக்கு அடுத்த ரேஞ்சில் நம்ம இருந்தாலும் நமக்கு அந்த மரியாதை நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள், காமெடி நடிகர்கள், வசனகர்த்தாக்கள் இவங்க மத்தியில் வரலையேன்னு உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள முக்கியத்துவத்தை கண்டு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு நெகட்டிவ் மைண்ட்ல கட்சி ஆரம்பிச்சவர். அப்போ திமுகவுக்கு எதிராக நம்ம கிட்ட வருவாருன்னு ஐபி ரிப்போர்ட்டை வச்சு தெளிவா அமித்ஷா நம்புறாரு. இன்னும் சொல்ல போனா கவர்னரை சந்திச்சு சில விஷயங்களை கொடுக்கும்போது விஜய் எனக்கு திமுக எதிர்ப்பு தான் முக்கியம்னு கவர்னர் மூலமாட்டு ஹோம் மினிஸ்ட்ரிக்கே சில விஷயங்களை பாஸ் பண்ணதா சொல்றாங்க. கவர்னரை போய் பார்த்தாரு இல்லையா? இப்போ சீமான் கவர்னர் அலுவலகத்துக்கு பூட்டு போடணும்னு பேசுவாரு. விஜய் பாஜக கவர்னரை, நியமித்த கவர்னரை போய் பார்த்து தீர்மானம், கவர்னர் வேண்டாம்னா தீர்மானம் போட்டாலும் கூட ஒரு நிலைப்பாடுன்னு வரும்போது அண்ணா பல்கலைக்கழக மேட்டருக்கு கவர்னரை போய் பார்த்தாரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஒய் பிரிவு கேட்டகரி கொடுத்துருக்கு, அது நியாயம்தான், அவருக்கு கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கணும். பட் பிஜேபி தரப்பு அவர் உள்ளுக்குள்ள கவர்னர்கிட்ட பேசியதோ நடந்ததை உணர்றாங்க. அப்போ எப்படியும் ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு பிறகு வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அதற்கு முன்ன போனா கிறிஸ்தவ முஸ்லிம்கள் படம் பார்க்க மாட்டான். பாஜகவுக்கு ஆளுனா கிறிஸ்தவ முஸ்லிம் படம் பார்க்க மாட்டான். இது மதுரா ஜில்லா ஒரு நல்ல ஒரு பிரேக் ஈவன் ஆட்டும், கொஞ்சம் சின்ன லாபமாட்டும், லாபகரமான மினிமம் கேரண்டி நடிகராக இருந்த விஜய் மெர்சலுக்கு பிறகு பாஜக எதிர்ப்புல கிறிஸ்டின் முஸ்லீம் ஆடியன்ஸ் ஏறிட்டு, அப்ப இந்த ஆடியன்ஸ் பாஜக கூட்டணின்னு போயிட்டாருன்னா கை விட்டுருவான், சினிமா
அடிபட்டு போகும். அப்ப ஜனநாயகன் படம் அடுத்த வருஷம் ஜனவரி ரிலீஸுக்கு பிறகு பாஜக கூட விஜய் வந்துருவாருன்னு அமித்ஷா கணக்கு போடலாம். இது ஒரு தேரி. இதை அடிக்கணும்னா விஜய் வந்து சீமானுக்கு ஸ்டாண்டை எடுத்து நாங்க 4 வரையும் எதிர்க்கிறோம். அதிமுக இன்னைக்கே எடுத்துட்டாரு. அமித்ஷா சொன்ன ஈரங்காயில தாவேகா பாஜகவுடன் உறுதியாக கூட்டணி இல்லை, ஒருபோதும் கூட்டணி இல்லை. பாஜகவுடன் தானே சொல்றாரு. ஆமா, அதுலதான் டவுட். சீமான் வந்து அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் 4 வரையும் அடிச்சு நிற்கிறாரு. அப்போ இவர் இதுலயே காம்ப்ரமைஸ் பார்ட்டி, சமரசம் செய்யக்கூடியவர். சீமான்ட்ட சமரசமே இல்லை. அப்போ இவர் 2 வருத்துக்கிட்ட 2 வரை எதிர்ப்பா சொல்லக்கூடியவர். அதிமுகவும் எதிர்பார்க்கிறாரு, காங்கிரஸையும் எதிர்பார்க்கிறாரு. காங்கிரஸ் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலினை விட்டுட்டு காங்கிரஸ் வரமாட்டாப்புல. இந்தியாவிலேயே காங்கிரஸ் போயிடும். அப்போ காங்கிரஸ் அங்கதான் நிற்பாப்புல. இவரை காங்கிரஸ் வந்துருன்னு ஏமாத்தி வச்சிருக்கிறதும் பொய்ன்னு கடைசியில் தெரிய வரும். அடுத்தபடியா அதிமுக பாஜக விட்டா அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டரா சொல்லி நம்மளை 3வது தள்ளிடுவாருங்கிற அந்த அச்சமும் எடப்பாடிக்கு இருக்குது. பாஜக விட்டா சீமான சிஎம்ஆ சொல்லி நிதிஷ்குமார பீகார்ல சொன்ன மாதிரி தன்னை 3வது தள்ளிடுவாருங்கிற அச்சமும் இருக்குது. அப்போ இவரும் தனக்கு எதிராக அணி அமைக்கிறதுக்கு பலம் கொண்ட பாஜக விட மாட்டாரு. அதிமுகவும் வராது, காங்கிரஸும் வராது. அப்போ விஜய் என்ன பண்ணுவாரு? திமுகவை எதிர்க்கிறதுக்கு படம் ரிலீஸ் முடிஞ்ச பிறகு பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல ஒரு அடையாள அரசியலுக்கான சீட்டை வாங்கிட்டு வந்துருவாருங்கிறது அமித்ஷாவுக்கு எதிர்பார்ப்பு. விஜய் அதை அடிச்சு அதை போனாருன்னா எப்போ நண்பகத்தன்மை விஜய் வரும்னா, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவரை யாருமே கூட்டணியில் சாக்க விரும்பல. அப்ப வாரிசு அரசியல்னா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தியும் வாரிசு அரசியல் தான். ஊழல்னா அதிமுகவும் ஊழல் தான். கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசி என்ன கைத்தட்டு விழுது பாருங்க. விஜய் போட்டு பாருங்க. விஜய் உங்களை ஏமாத்துறாரு. ஜான் ஆரோக்கியசாமி விஜயை ஏமாத்துறாரு. ஆதவ் அர்ஜுனா விஜயை ஏமாத்துறாரு. நீங்க சீமான் கிட்ட மாட்டிக்கிட்டு பரிகட்டு போக போறீங்க. சீமான் நிலைப்பாட்டுல தெளிவா எடுத்து நிற்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவும் அதிமுகவும் அடிக்கிறாரு. நீங்க அதிமுக ஊழல் மேல சாப்பிட்டா இருக்கும்போது சீமான் உங்களை அரசியல் வியாபாரிங்கிறாரு, பச்சோந்தின்னு சொல்றாரு. நீங்க அரசியல் வியாபாரிங்கிறதும் பச்சோதிங்கிறதும் மக்கள் கரெக்டுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவான். நான் சகாதேவ மாதிரி நல்லதுக்கு சொல்றேன். நீங்க என்னோட கோரிக்கையை ஏற்று திருப்புவனம், அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அந்த மடப்புறம் அஜித்குமார் அந்த காவல்துறை அடிச்சு கொன்ன அந்த இதுக்கு சீமான் பேசின கண்டன கூட்ட வீடியோவை கேளுங்க. அந்த நீங்க புரிஞ்சுன்னா நீங்க ஒரு டைரக்டர், நீங்க ஒரு ஹீரோ, பல டைரக்டர்களை பார்த்தவர், 2 பணக்கார ப்ரொடியூசர், டைரக்டருக்கு மகன், கல்வி அறிவு எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள். உங்க அறிவின் சிறப்பாக தான் இருப்பீங்க. எந்த ஹீரோவும் அறிவில் குறைஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் பல டைரக்டர்கள், கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், கேமராமேன் எல்லாத்துக்கிட்டையும் அவன் புழங்கக்கூடியவன் தான், பழகக்கூடியவன் தான். அனுபவ அறிவே எக்கச்சக்கம் இருக்கும். அந்த வீடியோவை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட மீண்டும் கூட்டணி போகலாம்னு நினைக்கிற உங்க இது ஒரு உங்களை படுகுழியில தள்ளக்கூடிய ஒரு வியாபார முயற்சி. ஆதவ் அர்ஜுனாவோட ஒரு வியாபாரம். ஜான் ஆரோக்கியசாமி அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா மாதிரி உங்க மேல பற்றுதல் இல்லாம இருக்க மாட்டாரு. ஒரு லெவல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு உங்களை பற்றுதல் உண்டு. நான் உண்மையை பேசக்கூடியவன் தான். ஆனா நீங்க அந்த வீடியோவை கேட்டீங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவா நீங்க பேசுறது உங்களை படுகுழியில தள்ளிருங்கிறத நீங்க உணரணும். தெளிவா சீமான் பேசுறாரு. அதுல முன்னாள் முதலமைச்சர் வீடு அங்க வந்து 1 மணி நேரம் கரண்ட் எப்படி போச்சுன்னு கேட்கிறாரு. யார் காரணம்னு கேட்கிறாரு. கடைசியா சீமான் சொல்றாரு, நீங்க எந்த உதயநிதிக்கா ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொல்றீங்களோ அந்த ஸ்டாலினை சீமான் அடிக்கிறாரு. ஸ்டாலின் ஆட்சியில கொடநாடு கொலைக்கு நியாயம் கிடைக்காது. உங்க மகன் பிரபாகரன் மகன் சீமான் வந்து கொடநாடு கொலையாளிகளை தப்ப விட மாட்டான், தண்டிப்பான்னு ஆணித்தரமா சொல்றாரு. கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது. கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது. தூத்துக்குடி இதுக்கு நீங்க போனீங்க, அதுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சீமான் பேசுறாரு. அதற்கு கூட்டம் ஆர்ப்பரித்து கைத்தட்டுது. இந்த நிலைமையில யதார்த்த களத்தை தெரியாம ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதையும் எடப்பாடி வந்துருவாருன்னு சொல்றதையும் தென் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வியாபார அரசியலையும் நம்பினீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இஷ்யூ இல்லாம போயிருவீங்க. இஷ்யூங்கிறத சீமான் எடுத்துட்டாரு. களத்துல நிக்கிறாரு. அதிமுக ஊழலுங்கிறாரு. கொடநாடு கொலையாளிகளை பற்றி பேசுறாரு. கூட்டம் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது.
நீங்க மக்கள் ஏமாளி மடையன் சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவான், பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டாம், இஷ்யூ எல்லாம் சொல்லாண்டான்னு உங்களை சுத்தி உங்ககிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஜால்ராக்களை நம்பினீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் நிலை வரும். விழிச்சுக்கிடுங்க, எதுனாலும் கரெக்டான முடிவெடுங்க. அமித்ஷா பொறுத்தளவுல இவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புல நம்ம கிட்ட வருவாரு, ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு பிறகு வருவாரு நம்புறாரு. அதனாலதான் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அமித்ஷா சொல்றது விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் தான், அன்புமணி சொல்றது முக்கியத்துவம் தான், ஓபிஎஸ் சொல்றது முக்கியத்துவம் தான், ஜான் பாண்டியன் சொல்றது முக்கியத்துவம் தான். ஆனா அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, நிரூபிச்சாதான் மரியாதை. அது எப்படி வருதுங்கிறத 26ல நம்ம பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமா நான் வேற வேலை பார்க்க போறேன்ட்டு போயிட்டாருங்களா சார்? பிரசாந்த் கிஷோர் வெறும் விஜய் போனி ஆகாதுன்னு தெரியும். வெறும் விஜய் போனி ஆகாதுன்னு பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குற பணத்துக்கு வாங்குற காசுக்கு போனி ஆகும், கல்ட்டுன்னு என்னத்தையாவது விஜய்க்கு முகஸ்துதி பண்ணிட்டு இருப்பாரு. 4 பத்திரிகையில எழுத வச்சு 4 பேரை பேச வச்சு அதை விஜய்கிட்ட காட்டி அவங்க தானா பேசுற மாதிரி ஷோக்களை காட்டுவார். பிரசாந்த் கிஷோருக்கு அந்த இது இல்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்ததுலே விஜய் அடிபட்டு போனாருன்னு பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். விக்கிரவாண்டியிலும் ஈரோடு களத்திலையும் களத்துல நிற்கும் போது மக்களோட நம்மோட நிற்கிறான், நம்ம பிள்ளை நமக்காக நம்மளை நம்பி நிற்கிறாங்கிறதுல சீமான் இமேஜ் ஏறிட்டுங்கிறதும் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுக கூட பாமக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. திமுக கூட திருமாவளவன் தெளிவா இருக்கிறாரு, காங்கிரஸ் இருக்கிறாரு. என்ன நிலைமை வரும்? பறையர் சமூகம் அப்படியே திமுக பக்கம் கன்சால்டேட் ஆவாங்க. முதலியார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை உடையார் மெஜாரிட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் பாஜகவுக்கு எதிரணிக்காக திமுக பக்கம் கன்சால்டேட் ஆவாங்க. கொஞ்சம் வன்னியர் கேண்டிடேட்டை போட்டு வன்னியர் ஓட்டையும் கொஞ்சம் ப்ரோ வன்னியர் பண்ணி ஸ்டாலின் எடுத்துருவார். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், இவர் அன்னியூர் சிவா, லட்சுமணன், துரைமுருகன், ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், இப்படி போட்டு கொஞ்சம் அவரே எடுத்துருவாரு. 2வது இடம் போலரைசேஷன்ல விக்கிரவாண்டியில டாக்டர் ஐயா 29% வந்த மாதிரி அதிமுக எடப்பாடி அன்புமணி தான் வருவாங்க. அப்போ விஜய் எங்க போவாரு? அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராம போலரைசேஷனை பயந்து ஓடுனது தப்புங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு கருத்து. அப்போ பிரசாந்த் கிஷோர் எப்படி வருவாருன்னா, அதிமுக கூட பாமக சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் திமுக கூட இருந்தா திமுக அணி ஜெயிக்கும், அவங்க 2வது வருவாங்க. போலரைசேஷன் தான் நடக்கும், விக்கிரவாண்டி கதை தான் நடக்கும். ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் படி எலெக்ஷனுக்கு முன்னாடியே 55% ஓட்டுக்கு மேல திமுக அணி வரும், 25 மேல பாமக வரும். சீமானுக்கு இருக்கிற ஓட்டு தான் கிடைக்கும். விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, அவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுல எந்த எஃபர்ட்டும் வராதுன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு கள்ள கப்சா கட்டுக்கதைகளை அப்படி முகத்தறியை கிழிச்சு போட்டங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க தனிச்சு போட்டீங்கன்னா காலி ஆயிடுவீங்க. நீங்க விக்கிரவாண்டியில அந்த போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். சீமான் உடைக்க முயற்சி பண்ணாரு, அதுவே சீமானுக்கு மெரிட்டு. நம்ம உடனே உடைக்க முயற்சி பண்றாப்புல எடப்பாடி கூட 10.5க்கு பயிர் சொல்ல முடியாம ஓடிட்டாரு. நான் சொல்றது எல்லாமே தரவுகளோட கூடியது. விஜய் ஓடிட்டாருன்னு சொல்லும் போது மீண்டும் அதிமுக பாமக வந்து திமுக காங்கிரஸ் விசிக வந்தா போலரைசேஷன் தான் வடக்க வரும். திமுகவுக்கு சாதகமா இருக்கும். வட தமிழகத்துல வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய பறையர் சமூகம் பெருமளவுல திமுக அணிக்கு வாக்களிச்சிருவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. 2வது இடம் வன்னியர்கள் ஆதரவுல எடப்பாடி பழனிசாமி, அந்த பாமக தானே 2வது வந்து அதுக்குள்ள வருவார். விஜய் அந்த இடத்துக்குள்ள என்டர் பண்ணியே நிற்க முடியாது. அப்ப பிரசாந்த் கிஷோர் ஜனநாயகம் படம் முடிஞ்ச பிறகு அதிமுக கூட தமிழக வெற்றி கழக கூட்டணி பேசுறதுக்காக வருவார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி.